குட் மார்னிங் மேம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நேம் வந்து புவனா. பிஎஸ்சி செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ் தமிழ் மீடியம். நான் எடுக்க போகிற டாபிக் வந்து யூனிட் 1ல் ஆளுமை வளர்ச்சியின் பங்கு. ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதுரியமாக செய்ய முடியும் அப்படின்னு இல்லை, பர்சனாலிட்டியை பொறுத்து மட்டும் செய்ய முடியாது. சில சமயத்தில் வந்து சூழ்நிலையை வச்சும் பண்ண முடியும். அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேலையை நம்ம செய்யணும். ஆடை அலங்காரம்னா நம்மளோட சரியான பார்வைக்கு ஆளுமை கூடுதல்களை கொடுக்கும். நம்ம இப்போ ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோன்னா அது நம்மளுடைய பார்வையை மட்டும் பொறுத்தது இல்லாமல் நம்மளுடைய ஆடை அலங்காரத்தையும் பொறுத்து இருக்கும். ஆடை அலங்காரம்னா இப்போ நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன தான் சொல்ல வரோன்றதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியும். இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியாக இல்லை அப்படின்னும்போது நம்மளுடைய கவனம் வந்து நம்ம ஸ்பீச் மேலே போகாது, அந்த ட்ரெஸ்ஸோட மேலே மட்டும்தான் போகும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேலே மட்டும்தான் போகும். உங்களால் முடியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும். அது வந்து நம்ம சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம பண்ண முடியுமே. இப்போ ஒரு சவால் இருக்குன்னா நம்மளோட பாசிட்டிவ் பாயிண்ட் வச்சு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதை சமாளித்து அதுக்கான சூழ்நிலை அதுக்கான சொல்யூஷனை நம்மளால் கொடுக்க முடியும். சமூக திறன். மற்றவங்களோட பேசும்போது மற்றவங்க கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க கூட நேர்மறையான அணுகுமுறையோடு கடைபிடிக்கணும். கூடவே அவங்களோட உடல் மொழியையும், இப்போ நான் பேசுகிறோன்னா அந்த ஸ்பீச் மட்டும் கேட்கக்கூடாது. நம்மளோட உடல் மொழினா சைகைகளை வச்சு கூட அவங்க நம்மளோட பர்சனாலிட்டியை பார்ப்பாங்க. அச்சம் தவிர. இப்போ எல்லா மனுஷனுமே ஏதாச்சும் ஒரு தவறு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல் அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். முயற்சி திருவினை ஆக்கும். இப்போ நம்ம ஒரு வேலையை செய்யும்போது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லா மனுஷனுமே கரெக்டாக ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தோல்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். அதனால் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் நம்ம ஏன் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும். அது வந்து எப்பவுமே இல்லை, நம்மளோட தினசரி வாழ்க்கையிலே வரும். ஒவ்வொரு நாள் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது கரெக்டாக நடக்காது. அதை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சு கொஞ்சம் அப்செட்டாகவே இருப்போம். நம்ம இந்த ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சோம், ஆனால் நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே யோசிக்காமல் அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அது இப்போது ஒரு முறை போச்சுன்னா மறுபடியும் வர முடியாது. அதுக்காக முயற்சி ஒவ்வொரு முறையும் வெல்லும். முயற்சியுடைய இகழ்ச்சி அடையார். முயற்சி வந்து நீ பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உன்னால் வெற்றி அடைய முடியும். நான் எடுத்தோடனே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா எடுத்தோடனே நம்ம எல்லா விஷயத்தையும் வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறமா சுவாரஸ்யமே இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில். தோல்வின்றது நமக்கு வந்து போகணும். அப்போ தான் நம்ம இது மாதிரி தோற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறத்துக்கான வழிகள் நிறைய கிடைக்கும். தேங்க்யூ மேம்.